ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு நைட் சீரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சீரம் வந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பிக்மெண்டேஷன் இருக்கிறவங்க, பிம்பிள்ஸ் இருக்கவங்க, ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் பர்சனலாக ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க சீரம் தான் இது. ஹோம்மேடாக நான் ப்ரிப்பேர் பண்ணி நானே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இது நம்ம ஒரு 1-2 மந்த்லேயே நமக்கு வந்து நம்மளோட ஒரு 2 ஷேட்ஸ் கிட்ட நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கும். என்னோட ஸ்கின் கலர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த சீரம் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சரி, ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த சீரம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த சீரம் செய்கிறதுக்கு க்ளீனாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு நம்ம இந்த சாஃப்ரான் வந்துட்டு கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதை ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இந்த சாஃப்ரான் வந்து இந்த ரோஸ் வாட்டரில் சோக் பண்ணிடுங்க ஒரு 10 மினிட்ஸுக்கு. ஆஃப்டர் 10 மினிட்ஸ் வந்து அடுத்து பேலன்ஸ் உள்ள பொருள் எல்லாம் அதில் ஆட் பண்ணுவோம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த ரோஸ் வாட்டரில் இந்த சாஃப்ரான் வந்து நல்லா ஊறிடுச்சு. அடுத்ததாக நம்ம இதில் வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, அலோவேரா ஜெல்லு தான். அலோவேரா ஜெல் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கடையில் வாங்கினது தான் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட ஒரிஜினல் அலோவேரா இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக ஃபைனலாக இதில் வந்துட்டு கேப்சூல் சேர்த்துக்கலாம். விட்டமின் இ கேப்சூல். இது எல்லா ஃபார்மசிஸ்லேயுமே கிடைக்கும். விட்டமின் இ கேப்சூல் வந்துட்டு 2 சேர்த்தா போதும். எனக்கு வந்துட்டு ட்ரையான ஃபேஸ்னால நான் 3 சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு 3 வேணால் எடுத்துக்கோங்க. ஆனால் 2 போதுமானது தான். இப்போ நம்ம இதை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ வந்து சீரம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். இது உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியும் தெரில, பட் இது நல்லா திக்காக இருக்குது. இதை வந்துட்டு நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிட வேணாம். அப்படியே வேற ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்கு மாற்றிடுங்க. இது நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணாமல் இந்த சாஃப்ரான் வந்து அதில் வந்து சோக் ஆகிட்டே இருக்கணும். அப்போ தான் அதில் உள்ள எசன்ஸ்லாம் இறங்கும். அதனால் இது எப்போயுமே இந்த சாஃப்ரானோட சேர்த்தே நீங்கள் அந்த ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை வந்துட்டு வேறு ஒரு கண்டெய்னருக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவோம். இப்போ இது மாதிரி ஒரு ட்ராப்பர் பாட்டிலில் நான் வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டேன். இது நிறையா இருக்கிறது தெரியாமல் நான் பாட்டுக்கு ஊற்றிட்டு அது நெம்பி கீழே விளைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் வேற ஒரு இதில் இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஃப்ரிட்ஜ்லேயோ ஃப்ரீசர்லேயோ ஸ்டோர் பண்ண வேண்டியதில்லை. நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கிட்டாலே போதும். ரூம் டெம்பரேச்சர்லேயே ஒரு 2 மந்த் வரைக்குமே இது இருக்கும், ஒன்றும் ஆகாது. ஆனால் கை மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. ஏதாவது நீங்கள் சின்ன பாக்ஸில் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸ்பூன் ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாட்டிலில் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். உள்ளே இந்த மாதிரி தான் இருக்கும். தெரியுதா? கிட்ட காமிக்கிறேன். கிட்ட தான் வருது. இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இதை அப்ளை பண்ணும்போது ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா ஃபேஸ் எல்லோவாக தான் இருக்கும். இப்போ நைட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு படுக்கிறீங்கன்னா நைட் வந்து ஃபேஸ் வந்து ஒரு எல்லோயிஷாக இருக்கும். ஆனால் காலையில் அந்த மாதிரிலாம் இருக்காது. நீங்கள் வாஷ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அது போயிடும். நீங்கள் வேறு பயப்பட வேண்டியதில்லை. அடுத்ததாக வந்துட்டு இதில் நம்ம சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டாக நம்ம வந்து இதில் சேர்த்துருக்கிறது வந்து சாஃப்ரான் பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. சாஃப்ரான் நம்ம ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் க்ளோயிங் ப்ளஸ் லைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ஏஜென்ட் தான். அடுத்து ரெண்டாவது நம்ம இதில் ஆட் பண்ணது வந்து அலோவேரா ஜெல் வந்து எப்போவுமே நம்ம ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைசிங்காக வச்சுருக்கோம். அதுக்கடுத்து நம்ம வந்து இதில் விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணியிருந்தோம். விட்டமின் இ கேப்சூல் வந்துட்டு நம்ம ஸ்கின்ல உள்ள பிரிங்கிள்ஸை சரி பண்ணும். பிக்மெண்டேஷன், அந்த டார்க் ஸ்பாட்ஸ் இது எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸை வந்து எப்போவுமே ஒரு ஈவனான ஸ்கின் டோனை வந்துட்டு மெயின்டைன் பண்ணும் நம்ம ஃபேஸில்.
நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் டேர்னை ரிமூவ் பண்ணும், ஸ்கின் நல்லா க்ளோ பண்ணும், அவ்வளோதான். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது தான் உங்களோட ஸ்கார், பிக்மெண்டேஷன் இது எல்லாமே ரிமூவ் பண்ணும். பட் இந்த சீரம் வந்து கண்டிப்பாகவே ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சீரம் தான், எஃபெக்டிவானது. இது வந்து எப்போ வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் யூஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட் டைம் கேட்டால் நைட் தான். நைட் யூஸ் பண்ணிட்டு ஓவர் நைட் ஃபேஸில் விட்டுட்டு மார்னிங் எழுந்து வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த சீரம் வந்துட்டு ஒரு நாளைக்கு 2 டைம்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். 1 டைம் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். மேல் ஆர் ஃபீமேல் 2 பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சீரம் வந்துட்டு சீரியஸாக நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு 10 டேஸ்லேயே உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த சீரம் வந்துட்டு ஸ்கின்னை லைட்டன் பண்ணுறதுலேயே, ஸ்கின் க்ளோ பண்ணுறது, இது வந்து ரொம்ப 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 எஃபெக்டிவான ஒரு சீரம். நல்லா க்ளோ பண்ணும். நம்மளோட சீக்ஸ் எல்லாம் இந்த சிரிக்கிறோம் இல்லையா, சிரிக்கும்போது இந்த பக்கம்லாம் நல்ல க்ளோவாக இருக்கும் இந்த சீரம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களே வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அபி. இது AbiLakshu's லைஃப் ஸ்டைல். ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா சீரம். நல்லா க்ளோ பண்ணக்கூடிய சூப்பரான ஒரு ஃபேஸ் சீரம். முடியல லைட்டன் பண்ணி கொடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல். கைஸ், இப்போ வந்து நான் இதை வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கண்டெய்னருக்கு, ஏர்டைட் கண்டெய்னர் தான், ட்ராப்பர் பாட்டில், சாரி பேருக்கு மறந்து. விட்டமின் இ கேப்சூல் வந்துட்டு ரொம்ப ஜாம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அமுக்கி விட்டுருங்களா.